கிரகங்கள் தான் நம்மள ஆட்டி வைக்குதா? அப்போ ஒருவர் பிறக்கின்ற ஜனன காலத்தில் 3 விதமான கர்மாக்கள் சொல்லப்படுகிறது. இது சாஸ்திரம். ஆகாமியம் கர்மம், சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம்னு பிரித்து சொல்லப்படுகிறது. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த கிரகத்தினுடைய அமைப்பு அன்றைய நாளிலே, அன்றைய நேரத்திலே, அந்த ஊரிலே சூரிய சந்திரங்களுடைய மண்டலங்கள்னு வேறுது. இது கிரகங்கள் வரிசையில் வராது. இதனுடைய வெளிப்பாடுகள் சுற்றி இருப்பது தான் கிரகங்கள். இந்த சூரியனும் சந்திரனையும் சுற்றி வருவது தான் கிரகங்கள். இது மண்டலங்கள். அப்போ அந்த சூரியன் சந்திரன் சம்பந்தப்பட்டு பிறக்கின்ற அந்த ஊரிலே பிறக்கின்ற நேரத்தில் என்னென்ன கிரகங்கள் சூரியன் சந்திரனை சார்ந்து சுற்றி வருகிறதோ அதை பொறுத்துத்தான் இந்த கர்மங்களை நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போது சஞ்சித கர்மம், ஆகாமி கர்மம், பிராரப்த கர்மம். முன் ஜென்மத்தில் நீ செய்த வினைப்பயனை நீ நல்லதை செய்திருந்து பாக்கி வைத்திருந்தாள், நீ பிறக்கும் பொழுது அது உனக்கு துணையாக நின்று நல்லதை செய்கின்ற தன்மைக்கு வளர்ச்சியை கொடுக்கும். நீ பாவச் செயல்களை செய்து அதை பாக்கி வைத்திருந்தால் இந்த சஞ்சித கர்மம் பிறக்கும் பொழுது கிரகத்தின் வழியாக அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து தான் தாயின் வயிற்றிலிருந்து வெளியிலே வரும். இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க. ஆமா, அது மிகப்பெரிய தவறு. அது நிச்சயமான ஒரு பின்னாடி வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும். அப்படி இருக்கக்கூடாது. கிரகத்தினுடைய தன்மை ஒரு மனிதனுக்கு இல்லாமல் மனிதன் ஜீவிய காலத்தில் ஜீவித்திருப்பது இருக்கவே இருக்காது. கிரகம் சம்பந்தப்பட்டு இருந்தால்தான் ஒரு மனிதன் சிறப்பாக முடியும். அவன் செய்த கர்மத்தின் தொகுப்புத்தான். அவரவர் செய்த கர்மம் விளைந்ததடா நோயாகன்னா ஒரு பாட்டு கூட உங்களுக்கு பாடியிருந்தேன். அப்போ அவரவர் செய்த கர்மம் தான் அவனுடைய வளர்ச்சியை நிர்ணயம் செய்கிறது. அப்போ இந்த கர்மாக்களின்படி பிறக்கின்ற ஒரு பிறவி தான் பிறக்கின்ற நேரத்தில் கிரகத்தின் அடிப்படையில் பதியப்பட்டு அந்த கிரகங்கள் தசா புத்திகளாக ஒவ்வொன்றாக பிறப்பெடுத்து அது இத்தனை ஆண்டுகள் என்று நிர்ணயம் செய்து மாற்று கருத்தாக ஒருவர் 5 to 7 விழுக்காடு அந்த தசாகளை சந்திப்பார்கள். அப்படி சந்திக்கும் பொழுது அதனுடைய வயதுகளை நிர்ணயம் பண்ணி அந்தந்த கிரகங்கள் அந்த சஞ்சித கர்மத்தின்படி அவருக்கு பதியப்பட்டு உயர்வு, தாழ்வு, சமநிலை, மிகத்தாழ்வு, மிக யோகம் என்று கொடுப்பதற்கு காரணம் கிரகங்கள் சம்பந்தப்படுவதனால்தான்.